வணக்கம். இந்த இடலாம் 50 போர்க்களம் கண்ட ஒரு மாபெரும் தளபதி லெப்டினன்ட் கர்னல் வீரமணி அவர்களை பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது வன்னியில் கிட்டத்தட்ட எல்லா ராணுவ தளத்திற்குள் வாழ்ந்து நள்ளிரவில் எதிரிக்கு குகைக்குள்ளே பயமின்றி துணிச்சலாக உலா வந்து துணிச்சல் மிக்க புலிகளின் பல வெற்றிகளுக்கு முக்கிய காரணமாக இருந்த வீரமணி அவர்கள் பற்றிய பல சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கட்சி பாருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏக்கத்தில் இவர் அதிக காலம் வேவ் பிரிவில் இயங்கியதால் இவரது நடவடிக்கை பற்றி தகவல்கள் அதிகமில்லை. ஸோ இவரை பற்றி இவரது கட்டளை தளபதிகளும் சக போராளிகளும் பகிர்ந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த இடத்தில் பார்க்கலாம். இராணுவ போர் முனை தளங்களில் அதிக உயரமில்லாத மிக மிக மெலிந்த ஓரல் முகமும் மினுங்கும் கண்ணும் கொண்ட சிறிய உருவம் நடுராத்திரியில் உலாவி திரியும். கழுத்தில் ஒரு நீல வெள்ளை பல்லிருக்கும். ஒரு முறை கண்டுவிட்டு மறுவேளை பார்த்தால் மறைந்துவிடும். சுட்டால் சூடு பிடிக்காது. வருவது போல் தெரிந்தால் பின் எப்படி போனது என்று தெரியாது. 1000 வீரர்களை வைத்து தேடினாலும் கண்ணுக்கு தெரியாது. இப்படி ஒரு பிசாசு கதை இராணுவ தளத்தில் உலவுவதாக கதை இருந்தால் அது வீரமணி அவர்களை பற்றிய கதைதான் என்று கூறப்படுகிறது. 1975ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி என்று பிறந்த லெப்டினன்ட் கர்னல் வீரமணி அவர்கள் 1990ஆம் ஆண்டு மாங்குளம் சமரின் போது முதல் முறையாக களத்திற்குள் நுழைகிறார். ஆண்டுகள் பல கடந்து கிளிநொச்சி சமர் வெற்றியில் பெரும்பங்காற்றி இருந்தார். இதை பற்றி பேசிய கிளிநொச்சி சமரின் ஒருங்கிணைப்பு தளபதியாக இருந்த பிரிகேடியர் பாலாஜி அவர்கள், புலிகளுக்கு இருட்டாக இருந்த கிளிநொச்சி தளத்தை வெளிச்சமாகி விட்டவர் வீரமணி அவர்கள்தான் என்று கூறியிருந்தார். இராணுவத்தின் சர்ஜை நடவடிக்கையின் போது புலிகள் கிளிநொச்சியை இழந்தனர். பின்பு அதனை மீட்க புலிகள் வேவு நடவடிக்கையை ஆரம்பித்த போது கிளிநொச்சி இராணுவ தளத்தின் முன்னரங்கு காவல் வேலியை கண்டுபிடிப்பதே வேவு புலிகளுக்கு மிகவும் கடினமானதாக இருந்ததாம். ஏனெனில் வழக்கத்துக்கு மாறாக அவதானிப்பு நிலையங்கள், தொடர் சுற்றுக்காவல்கள் என இராணுவம் கிளிநொச்சி தளத்தின் காவல் அரணுக்கு வெளியே இயங்கிக் கொண்டிருந்தது. அது இராணுவத்தின் வழக்கமான பாதுகாப்பு நடவடிக்கையிலிருந்து வேறுபட்டு புதுமையானதாக இருந்ததாம். இதனால் ஆரம்பத்தில் முன்னரங்கு காவல் அரண்களை கண்டுபிடிப்பதே போராளிகளுக்கு கடினமானதாக இருந்தது. ஏனெனில் அவற்றை வேவு போராளிகள் நெருங்கிவிடாதவாறு வெளியே இயங்கிக் கொண்டிருந்த இராணுவம் வேவு புலிகளை தாக்கிக் கொண்டிருந்தது. இதனால் இராணுவ தளத்திற்குள் என்ன நடக்கிறது, தளத்தின் அமைப்பு எப்படி இருக்கு, அங்குள்ள இராணுவத்தினரின் தொகை எவ்வளவு, அதன் பலம் பலவீனம் என்ன, பீரங்கிகள் எங்கு நிறுத்தப்பட்டுள்ளது என எதுவுமே தெரியாது. வேவு போராளிகளால் உள்நுழையாதவாறு நெருக்கமான காவலரண்கள் தொடரும் அதிக தடைகளையும் இராணுவத்தால் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இதனால் வேவுக்கான புலிகளின் பல முயற்சிகள் தோல்வியடைந்தது. இவ்வாறான சூழலில்தான் அங்கு வீரமணி அவர்களின் தேவை ஏற்பட்டதாம். வீரமணி அவர்கள் அழைக்கப்பட்டு ஒரு புதுமையான திட்டத்தை பயன்படுத்தி உள்ளே அனுப்ப தளபதிகள் முடிவு செய்தனர். அந்த சவாலான திட்டத்திற்கு சம்மதம் தெரிவித்து உள்ளே போக வீரமணி அவர்களும் சில போராளிகளும் தயாராகினர். திட்டத்தின்படியே வெற்றிகரமாக கிளிநொச்சி தளத்தினுள் உள்நுழைந்து விட்டது வீரமணி அவர்களது அணி. ஆனால் 2வது நாள் அவரது அணி இராணுவத்தால் சுற்றி வளைக்கப்பட்டு அடி வாங்கியது. உள்ளே சென்ற அணி குலைந்து சிதறிவிட்டது என்ற செய்தி வீரமணி அவர்களை வேவுக்காக உள்ளே அனுப்பிவிட்டு நல்ல செய்திக்காக வெளியே காத்திருந்த கட்டளை தளபதி பிரிகேடியர் பாலாஜி அவர்களுக்கு கிடைக்கிறது. உள்ளே போன எவரும் வெளியே வரவில்லை, செய்தியும் வரவில்லை. மறுநாளும் எந்த தகவலும் இல்லை. 4வது நாள் 2 வேவு போராளிகள் திரும்பினர். அவர்கள் அடி வாங்கியது, அணி குலைந்தது, தாங்கள் தப்பியது என்று நடந்ததை கூறினார்கள். தங்களது அணித்தலைவர் வீரமணி அவர்களும் அவர்கள் வீரச்சாவு அடைந்திருக்கலாம் என்று யூகித்தனர். 5வது 6வது நாளும் வீரமணி அவர்கள் வரவில்லை. இனியும் வீரமணி அவர்கள் உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை. ஏனெனில் இராணுவ தாக்குதல் மட்டுமில்ல, வேவு போராளிகள் தங்களோடு கொண்டு சென்ற உணவும் திரும்பி வந்த அந்த 2 போராளிகளிடமே இருந்தது. எனவே வீரமணி அவர்கள் வீரச்சாவு என்று தலைமை செயலகத்திற்கு தகவல் அனுப்புகிறார் தளபதி அவர்கள். 8வது நாள் 9வது நாள் என நாட்கள் நகர 10ஆம் நாள் கழித்து சுண்டிக்குளத்தில் சில பொதுமக்கள் காவல் அரணுக்கு வெளியே வந்த 2 இராணுவத்தினரை பிடித்து விட்டதாகவும் அவர்கள் மயங்கிவிட்டதாகவும் தகவல் கிடைத்தது. புலிகள் அங்கு சென்று பார்த்தபோது அவர்கள் இராணுவ வீரர்கள் அல்ல, வீரமணி அவர்களும் இன்னொரு வேவு போராளியும் என்பது தெரிய வருகிறது. கிளிநொச்சியில் உள்நுழைந்து 11வது நாள் சுண்டிக்குளத்தில் வெளியே வந்த வீரமணி அவர்கள் பெரும் மதிப்பு வாய்ந்த தகவல்களோடும் சகிக்க முடியாத வாழ்வு அனுபவத்தோடும் விலை மதிப்பற்ற படிப்பினைகளோடும் வந்திருந்தார். கிளிநொச்சி வரைபடத்தில் தளத்தின் அமைப்பை குறித்து கொடுத்தார் அவர். புலிகளுக்கு கிளிநொச்சி வெளிச்சமாயிற்று. செத்துப்போனதாக நினைக்கப்பட்ட வீரமணி அவர்கள் எப்படி சாகாமல் இருந்தார். அடிவாங்கி அணி குலைந்த பின் உடலில் தெம்பிருந்த 2 நாட்கள் தளத்தை சுட்டி பார்த்து குறிப்பெடுக்கிறார். அதன்பின் வெளியே வர முயன்றபோது அது முடியவில்லையாம். ஒவ்வொரு நாளும் வெளியேற புதிய இடத்தை தேடி அலைகிறார். தெம்பிழுந்த உடலோடும் பசியையும்
தாகத்தையும் மயக்கத்தையும் துரத்தியவாறே நகர்கிறார் அவர். பச்சை பனம்பழத்தை சாப்பிட்டும் தங்களது சிறுநீரையை குடித்தும் தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். மயக்கம் தெளிந்த மறுநாள் தேவையான விஷயங்களை கிளிநொச்சி மேப்பில் குறித்து கொடுக்கிறார். 50வது சுதந்திர நாளில் கிளிநொச்சியிலிருந்து தலமாளிகைக்கு பஸ் விடுவோம் என்று அமைச்சரின் பேச்சை பொய்யாக்கும் விதமாக கிளிநொச்சியின் முற்பகுதியை கைப்பற்ற முக்கிய காரணமாக இருந்தவர் வீரமணி அவர்கள்தானாம். ஓயாதலைகள் 2 நடவடிக்கையின் போது கிளிநொச்சி தளத்தை தாக்கி அழிக்க வேறு தொடக்கம் சமரின் போது மையத்தளத்திற்கான தாக்குதல் வரை சமரில் முக்கிய பங்கு வகித்திருந்தார் வீரமணி அவர்கள். 90 பின் வன்னியில் வீரமணி அவர்கள் காணாத போர்க்களமும் இல்லை, அவரை வேவு பார்க்காத இராணுவ படைத்தளமும் இல்லை என கூறப்படுகிறது. வீரமணி அவர்களை பற்றி இன்னொரு சம்பவத்தையும் நினைவு கூறுகிறார் பிரிகேடியர் பாலராஜ் அவர்கள். ஒருமுறை ஆணையர் முகாமை வேவு பார்க்க வீரமணி அவர்களோடு இவர் சென்றிருந்த போது இராணுவ காவலரனை ஊடறுத்து செல்லும் போது 6 தடைகளை கடந்த வீரமணி அவர்கள் இறுதியாக மண் அணையை கடக்க முயன்ற போது இராணுவ வீரன் ஒருவன் துப்பாக்கியை நீட்டுகிறான். உடனே வீரமணி அவர்கள் சிங்களத்தில் ஏதோ சொல்லி அந்த இராணுவ வீரனை பயமுறுத்த அவன் சுடுவதை நிறுத்துகிறான். எதிரின் குகைக்குள்ளே நின்று எதிரியை சுட வேண்டாம் என்று கட்டளையிட்டு எதிரின் பிரதேசத்தை வேவு பார்க்க சென்றவர்தான் வீரமணி என்று வீரவணக்க குறிப்பேட்டில் நினைவு குறிப்பு எழுதுகிறார் பிரிகேடியர் பாலராஜ் அவர்கள். இதே போல இன்னொரு போராளி குறிப்பிடுகையில், மன்னாரில் இராணுவத்தின் எடிபல நடவடிக்கைக்கு முன் ஒரு நாள் இராணுவ தளத்திற்குள் நுழைய வீரமணி அவர்களது அணி நகர்ந்து கொண்டிருந்தது. ஒரு பெரிய வேட்டையையும் நீரறி கரையும் கடந்து இவர்கள் சென்று கொண்டிருந்தனர். இராணுவ காவலரனுக்கு வெளியில் வழக்கமான இராணுவ தடைகள், அதாவது மிதிவெடி முட்கம்பிகளை கொண்ட பகுதியை உடர்த்துதான் இவர்கள் உள்ளே நுழைய வேண்டும். அந்த தடை பகுதியை இவர்கள் நெருங்கும் முன்பே இராணுவத்தின் ரோந்து அணி ஒன்று இவர்களை கண்டுவிடுகிறது. இராணுவத்தினர் இவர்களை பார்த்துட்டனர் என்பதையும் அவர்கள் இவர்களை சுற்றி வளைக்க முயற்சி செய்கின்றனர் என்பதையும் வீரமணி அவர்கள் அவதானித்து விடுகிறார். போராளிகளுக்கு பின்னால் பெரிய வேட்டையும் வலது பக்கம் நீரறியும் இடது பக்கத்திலிருந்து இராணுவ அணி நகர்கிறது. முன்னாடி இராணுவ மிதிவெடி முட்கம்பி பகுதி ஆக அணி பாதுகாப்பாக நகர இருந்த ஒரே திசை பின்பக்கமாக ஓடுவதுதான். ஆனால் ஓடுங்கடா தடைக்குள்ள என்று கூறி இராணுவ காவலரன் தடைக்குள் ஓடுகிறார் வீரமணி அவர்கள். இராணுவ காவலரன் முட்கம்பிக்கும் மிதிவெடிக்கும் இடையே போராளிகள் பதுங்கிக் கொண்டனர். இவர்களை சுற்றி வளைக்க முயற்சித்த இராணுவ அணி இவர்களை தேடியது. புலிகள் அணி எப்படிதான் மறைந்தது என்று அவர்கள் திகைப்படைந்தனர். அந்த இராணுவ அணி தளம் திரும்பும் முன் வீரமணி அவர்களது அணி இராணுவ காவலரன் பகுதியை ஊடர்த்து தளத்தினுள் உள்ளே நுழைந்து விட்டதாம். இராணுவத்தால் இதனை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது என்கிறார் அவருடன் அன்று உள்ளே சென்ற ஒரு வேவு போராளி. இதேபோல ஒருமுறை கிளிநொச்சி சமருக்கு முன்பு தங்களது தளத்திற்குள் வேப்புலிகள் ஊடுருவி விட்டனர் என்பதை அவதானித்திருந்த இராணுவம் பட்டப்பகலில் இவரை தளம் முழுவதும் சல்லடை போட்டு தேடிக்கொண்டிருந்தது. ஆனால் இவரை காணவில்லை. எங்கேயாவது ஒரு பற்றையின் ஆழத்தில் உடலை குறுக்கி உயிரை பிடித்தவாறு பதுங்கியிருப்பார் என்று மற்றவர்கள் எண்ணினால் அது தவறு. வீரமணி அவர்களை பற்றி தெரிந்தவர்கள் யாருமே அப்படி எண்ண மாட்டார்கள். குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பது சுகம் என்று குஷியாக தளத்தை சல்லடை போட்டு குறிப்பெடுக்க தொடங்கியிருப்பாராம். அப்பொழுது அவருடன் உள்ளே சென்றிருந்த வேவு போராளி ஒருவர் ஒரு திகில் சம்பவத்தை குறிப்பிடுகிறார். மஞ்சுளா பேக்கரி சந்தைக்கு இடது பக்கமாக கொஞ்சம் முன்னுக்கு பழைய சந்தைக்கு பின்னால் நாயினி செடிகள் பற்றை காடாக இருந்தது. வீரமணி அவர்களது அணி பகல் படுக்கைக்கு அந்த இடத்தை தேர்வு செய்து குடைந்து போய் துப்பாக்கி கழட்டி துப்புரவு செய்து கொண்டிருந்தனர். அதே நேரம் ரோட்டில் டிராக்டரில் சென்று கொண்டிருந்த இராணுவத்தினர் வண்டியை இவர்களுக்கு பக்கத்திலே நிறுத்திவிட்டு இறங்கி வருகிறார்கள். அது மட்டுமில்ல, அவர்கள் பற்றையை குடைந்து கொண்டு வருகிறார்கள். நாயுண்ணி பற்றையின் கீழ் சரகுகள் எல்லாம் கொட்டப்பட்டு மேலே பற்றையும் இருந்தது. இராணுவத்தினர் இவர்களை கண்டுவிட்டனர் என்று போராளிகள் நினைத்தனர். கொஞ்ச நேரம் தூங்கக்கூட விடமாட்டார்கள் போல இருக்கு என்று கூறிய வீரமணி அவர்கள் குண்டு கிளிப்பை கழற்றியபடி முணுமுணுக்கிறார். ஆனால் அந்த இராணுவர்களை தொடர்ந்து அவதானித்த போது அவர்கள் இவர்கள் மறைந்திருந்த பகுதியை சுற்றியிருந்த விறகுகளை இழுத்து கொண்டு போய் இராணுவ டிராக்டரில் ஏற்றி கொண்டிருந்தனராம். 1997ஆம் ஆண்டு அதே கிளிநொச்சி பகுதியில் வேவு பார்த்து கொண்டிருக்கும் போது சக போராளியை பற்றைக்குள் இருக்க சொல்லிவிட்டு வீரமணி அவர்கள் கை குண்டோடு கிளிநொச்சி கண்ணன் கோயிலுக்கு போகும் சாலையை கடக்கிறார். அதே சம நேரத்தில் சில இராணுவ வீரர்கள் வளைவில் வந்து கொண்டிருந்தார்கள். இதை அவதானித்துக் கொண்டிருந்த அந்த போராளி தொலைந்தது கதை என்று நினைக்கிறார். இனி ஓட வேண்டியதுதான் என்று அவர் எண்ணுகிறார். ஆனால் வீரமணி அவர்கள் ஓடவே இல்லையாம். கை குண்டோடு இராணுவத்தினரின் பக்கம் பாய்ந்து அத்த உசப்பாங் என்று கத்தினார். இராணுவம் சுடலாமா வேண்டாமா, இவரின் கட்டளைக்கு கையை மேலே தூக்கலாமா என்று தடுமாறுவதற்கு இடையில் கை குண்டினை வெடிக்க செய்கிறார். அந்த திகைப்பிலிருந்து அந்த இராணுவத்தினர் மீள்வதற்கிடையில் அந்த போராளியை இழுத்து கொண்டு பாய்ந்து ஓடுகிறார்.
சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையணி சிறப்பு தளபதியாக இருந்த கோபித் அவர்கள் இவரை பற்றி ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். வீரமணி அவர்களின் தலைமையில் வேவு பார்க்க சென்று திரும்பிக் கொண்டிருந்த இவர்கள் சுட்ட தீவால் வந்து கொண்டிருந்த போது நீரை கடக்க தண்ணீருக்குள்ளே கடந்துதான் செல்ல வேண்டும் என்று அவர் கூறுகிறார். இது நடக்கக்கூடிய காரியமா? இராணுவத்தினர் மிக எளிதாக பார்த்து விடுவார்கள் என்று மற்ற போராளிகள் கூறினர். ஏனெனில் தண்ணீருக்கு நடுவில் மரக்கட்டைகளை நட்டு அவதானிப்பு நிலையம் ஒன்றை இராணுவம் அமைத்திருந்தது. அங்கிருந்து பார்த்தால் தண்ணீரில் மீன் தத்தளித்தாலும் சரி, கரையில் எலி ஓடினாலும் சரி, இராணுவத்தால் நன்றாகவே பார்க்க முடியும். ஆக எப்படி தண்ணிக்கு உள்ளால போவது என்று கோபித் அவர்கள் கேட்கிறார். வா, அவன் ஒன்றும் செய்ய மாட்டான் என்று சொல்லிவிட்டு முன்னே நடக்கிறார் வீரமணி அவர்கள். நேரே இராணுவத்தின் அவதானிப்பு நிலையை நோக்கியே இவர்கள் நடக்கின்றனர். அந்த பந்தலுக்கு அடியிலே வந்து விட்டனர். இவர்களுக்கு நடுக்கமாக இருந்தது. இவர்கள் அங்கு வரவும் அங்கிருந்த இராணுவ வீரன் பந்தலின் கீழே மரக்கட்டையை தட்டினான். உடனே வீரமணி அவர்கள் ஏணியில் ஏறி கௌத என்று கூறி இராணுவத்தினரோடு சிங்களத்தில் ஏதோ பேசிவிட்டு இறங்கி வந்தாராம். இவர்களுக்கு நெஞ்சு குழிக்குள் நீர் வற்றியது போல் இருந்தது. தளம் திரும்பியதும் அங்கு நடந்தவற்றை வீரமணி அவர்களிடம் இவர்கள் கேட்கிறார்கள். அப்போது அவர் மிக பெரும் வேவ் பாடநெறிகளை இவர்களுக்கு விளக்குகிறார். நமக்கு ஆபத்து வரும் என்றால் எதிரின் காலுக்கு அடியில் போய் நின்று ஆபத்தை பெரிதாக்கி கொண்டால் ஆபத்தே இல்லை. இது மிகவும் குழப்பமாக இருந்தாலும் வீரமணி அவர்கள் சொல்லிக் கொடுத்த பாடம் அதுதானாம். அதாவது வேவ் போராளியை பொறுத்தவரை நீ எங்களை சுட்டால் நீயும் சாக வேண்டியதுதான் என்ற நிலையை இராணுவ வீரனுக்கு உணர்த்திவிட்டால் அவன் தனது உயிரை பாதுகாக்க நினைப்பானே ஒழிய வேவ் போராளிகளை சுட முடிவெடுக்க மாட்டான். ஆனால் தூரமாக நாம் நகர்ந்தால் இராணுவ வீரன் உடனே அணிகளை ஒருங்கிணைத்து நம்மை தாக்க முயற்சிப்பான். எந்த போர் வீரனும் தான் சாகாமல் எதிரியை அழிக்கத்தான் விரும்புவான். போராளிகளின் சாவு நிச்சயம், அதோடு தனது சாவு நிச்சயம் என்றால் இராணுவ வீரன் சுடமாட்டான். இவ்வாறு வீரமணி அவர்களோடு இருந்தாலே போரில் எத்தனையோ நுட்பங்களையும் நூதனங்களையும் படித்து கொள்ளலாம். போர் தளபதி வீரமணி அவர்கள் வெளியே வாழ்ந்ததோடு இராணுவ தளத்தினுள் வாழ்ந்த காலம்தான் அதிகம் என்கிறார்கள். இதனால் இராணுவத்தை பற்றி எல்லாமே அவருக்கு தெரியுமாம். அதாவது இராணுவம் எப்பொழுது என்ன செய்யும், என்ன செய்ய மாட்டார்கள், அதன் பலம் பலவீனம் என்ன, எந்த நேரத்தில் என்ன தீர்மானம் எடுப்பார்கள் போன்ற சகல விஷயங்களையும் வீரமணி அவர்களுக்கு தெரியுமாம். இதனால் பிரிகேட் தீபன் அவர்களின் பரிந்துரையின் பேரில் தலைவர் ஓயாதலைகள் 3 கட்டம் 1 வீரமணி அவர்களை போர்முனை தளபதியாக நியமிக்கிறார். அதாவது ஓயாதலைகள் 3 கட்டம் 1 ஒட்டி சுற்றானில் சமர் ஆரம்பிக்கப்பட்ட போது அந்த ஆரம்ப சண்டையில் வீரமணி அவர்களும் ஒரு அணியோடு போர் முனை தளபதியாக பங்கெடுக்கிறார். ஓயாதலைகள் 3 ஆணையரவை தனிமைப்படுத்தி அளிக்க திட்டமிடப்பட்டு அதன் தெற்கே 11 மேல்புறத்தையும் அதன் கிழக்கே வெற்றிலைக்கேணி புல்லாவெளி ஆகிய பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டது. வெற்றிலைக்கேணி புல்லாவெளி பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல் வெற்றி கண்டது. ஆனால் பரந்தன் முனையில் புலிகள் பின்னடைவை சந்தித்தனர். இதனால் பிரிகேட் தீபன் அவர்களின் தலைமையில் புதிய திட்டத்தோடு பரந்தனை கைப்பற்ற தலைவர் முடிவு செய்கிறார். அதாவது பட்டப்பகலில் புலிகள் ஒரு சமரை ஆரம்பிக்க மாட்டார்கள் என்று நினைக்கும் இராணுவத்திற்கு திகைப்பூட்டும் விதமாக பகலிலே பரந்தன் மீட்பு சமரை நடத்த திட்டமிடப்பட்டது. இந்த திட்டம் மிகவும் அபாயகரமானதாக கருதப்பட்டது. ஏனெனில் ஆர்ட்டிலரி சூட்டாதரவும் டாங்கிகள் படையும் கொண்ட இராணுவத்துக்கு பகலில் நடக்கும் சண்டை சாதகமாகவே இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் எல்லா சவால்களையும் முறியடித்து இந்த சமரை பகலில் நடத்த புலிப்படை தயாரானது. ஓயாதலைகள் 2 கிளிநொச்சி சமரின் போது புலிகளின் தாக்குதலை முறியடிக்க இராணுவம் எதிர் சமர் நடத்திய போது ஒரு பகுதியில் இராணுவத்தின் அந்த எதிர் சமரையை முறியடிக்கும் ஒரு முயற்சி நடத்தப்பட்ட போது அது புலிகளுக்கு வெற்றியை கொடுத்தது. அந்த முயற்சியில் ஒரு அணித்தலைவராக வீரமணி அவர்களும் பங்கெடுத்திருந்தார். எனவே அவரை பரந்தன் முனை சண்டையில் ஈடுபடுத்த முடிவு செய்கிறார் பிரிகேட் தீபன் அவர்கள். பகலில் ஆரம்பிக்கப்பட்ட பரந்தன் மீட்பு சமரில் ஒரு பகுதி தளபதியாக வீரமணி அவர்களை பிரிகேட் தீபன் அவர்கள் நியமிக்கிறார். வீரமணி அவர்களுக்கு வழங்கப்பட்ட பணியினை அவர் சிறப்பாக செய்து முடிக்கிறார். அந்த சாதனை பற்றி பின்பு பேசிய பிரிகேட் தீபன் அவர்கள், அந்த தாக்குதலின் போது ஒரு கட்டத்தில் வீரமணி அவர்கள் பிடித்த காவல் அரண்களை இராணுவத்தின் டாங்கி அணி ஒன்று சுட்டு பொசுக்கிக் கொண்டிருந்தது. வீரமணி அவர்களிடம் இருந்தது 2 வழிகள் தான். ஒன்று, தனது அணி போராளிகளை அழைத்து கொண்டு பாதுகாப்பாக பின்வாங்குவது, அல்லது காப்பு அகலிலிருந்து வெளியே வந்து டாங்கிகளை எதிர்கொள்வது. தன்னிடம் இருந்த சிறிய அணியை வைத்து அந்த டாங்கி அணியை முறியடிக்கிறாராம் வீரமணி அவர்கள். இந்த சாகச சம்பவம் புலிகளுக்கு வெற்றியை தந்ததாம். இதனால் ஒரு பகல் பொழுதில் பரந்தன் தளம் புலிகள் வசமானது என்கிறார் பிரிகேட் தீபன் அவர்கள். தென்மராட்சி சமர் ஓயாதலைகள் 3 யாழ் நீரேரி ஊடாக சென்ற புலிகள் தென்மராட்சியில் அரியாலை வரை முன்னேறியிருந்தனர். அப்பொழுது அரியாலையில் தனது அணியோடு வீரமணி அவர்கள் நிலை கொண்டிருந்தார். இந்நிலையில் புதிதாக யாழ் இராணுவ தளபதியாக போன்சேகா அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார். அவரும் உடனே கினிஹீர என்ற ஒரு படை நடவடிக்கையை
அரையாலை ஊடாக தொடங்குகிறார். வீரமணி அவர்களது அணி இந்த கிணி ஈரப்படையோடு மோத ஆரம்பிக்கிறது. இந்த தகவல் சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையினின் சிறப்பு தளபதிக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. ஆனால் அவர்கள் அங்கு சென்று அடைவதற்குள்ளேயே வீரமணி அவர்கள் கிணி ஈரப்படையை வீழ்த்தி இராணுவத்தின் அந்த நடவடிக்கைக்கு முடிவு கட்டி விடுகிறார். ஏராளமான வீரர்களை இராணுவம் இழந்து புதிதாக நியமிக்கப்பட்ட போன்சேகா அவர்கள் யாழ் தளபதி பொறுப்பிலிருந்து நீக்கப்படுகிறார். இந்த வெற்றிக்கு பின் வீரமணி அவர்களது தனித்திறமையை பாராட்டிய தலைவர் அவர்கள் அவரை சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையினின் துணை தளபதியாக நியமிக்கிறார். பின்பு அதே சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையினின் சிறப்பு தளபதியாக நியமிக்கிறார். இறுதி நாட்கள் 1990ஆம் ஆண்டு மாங்குளம் சமரின் போது காவும் குழுவில் பங்கெடுத்திருந்த இவர் 2001ஆம் ஆண்டு தீச்சுவாலை எதிர் சமரின் போது சிறப்பு தளபதியாக தனது 50வது களத்தை காண்கிறார். தனது போராளி வாழ்க்கையில் 8 முறை காயமுற்றிருந்தார். கடைசியாக 2006ஆம் ஆண்டு இவர் நாகர்கோவில் களமுனைக்கு பகுதி தளபதியாக கடமையாற்றி கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு நாள் கிளிநொச்சி பண்பாட்டு மண்டபத்தில் மக்களும் போராளிகளும் திரண்டிருக்க வீரமணி அவர்களை பேழையில் படுத்தியவாறு தூக்கி வந்தார்கள். பிரிகேடர் பாலாஜி அவர்கள் நினைவு உரையாற்றினார். கடலில் மீனுக்கு குண்டடித்து வீரமணிக்கு காயம் என்றார்கள். அதிர்ந்து போனேன். சரி காயம்தானே என்றிருக்க கை இல்லையாம் என்றார்கள். கையில்லை என்றாலும் பரவாயில்லை வரட்டும் என்றிருந்தேன். கொஞ்ச நேரத்தில் நிலைமை மோசமாக இருப்பதாக சொன்னார்கள். உயிர் தப்பினாலே போதும் என்று ஏக்கமாக இருந்தது. இறுதியாக வீரமணி வீரச்சாவு என்று செய்தி சொன்னார்கள் என்று பிரிகேடர் பாலாஜி அவர்கள் கூறினார். அன்று நடமாடும் ஒரு வேவ் கல்லூரி சத்தமில்லாமல் நொறுங்கப்பட்டுவிட்டது. வன்னி களத்தில் நின்ற இராணுவ வீரர்களை பொறுத்தவரை இரவில் தங்கள் தளங்களில் அலைந்து திரியும் மெல்லிய உடலும் ஓரல் முகமும் இளைய வயதும் மினுங்கும் கண்களும் கழுத்தில் ஒரு நீல வெள்ளை பல்லும் கொண்ட ஒரு மாயப்பிசாசு இராணுவத்தினர் சுட முயற்சித்தால் அது அதொசுப்பாங் என்று கத்திவிட்டு மாயமாய் குண்டை வெடிக்க செய்து மறைந்து போகும். அந்த மர்ம பிசாசு செத்து போய்விட்டது என்றுதான் கூறுவார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை எதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.